வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது பிரெட் அல்வா, இதோட ரவா லட்டு. இதை தொடர்ந்து எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி குலோப் ஜாமுன். பிரெட் மீடியம் பேக்கெட் 1, பால் 700 ml, சர்க்கரை 200 கிராம், பிளெயின் பால்கோவா 100 கிராம், முந்திரி பருப்பு 1/4 டீஸ்பூன், காய்ந்த திராட்சை 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 4 டேபிள் ஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பிரெட் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள். இந்த பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிரெட் வாங்கின பிறகு 1/4 கட் பண்ணுறோம். இதுக்காக 1/4 கட் பண்ண கேட்டீங்கன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ண போகிற கடாய் வந்து என்ன சைஸில் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, பெரிய கடாய் இருந்தால் 1/2 கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சின்ன கடாயாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் வந்து உரிய ஆரம்பிக்காது. இதே சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெயில் நிறைய ப்ரெட்டு போடும்போது அப்போ என்னன்னா அந்த ஃப்ரை பண்ண டைம் வந்து அதிகரிக்கும். அந்த டைமில் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே குக் பண்ண ப்ரெட்டு தாங்க கண்டிப்பாக ஆயில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதான் விஷயம். கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டான ஆயிலில் நீங்கள் ப்ரெட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிடிக்காது. அதனால தான் தேவையான அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ இந்த ப்ரெட்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதே டைமில் கடையில் வாங்கும் போது நீங்கள் ஸ்வீட் ப்ரெட்டு கேட்டு வாங்க. சால்ட்டட் ப்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அந்த சால்ட்டட் ப்ரெட்டில் உப்போட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இனிப்பு ப்ரெட்டு வாங்கி யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். இப்போ எல்லா ப்ரெட்டும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கரெக்டாக 700 ml பால் யூஸ் பண்ணியிருக்கேன். 700 ml பால் யூஸ் பண்ணும்போது ஒரு மீடியம் சைஸ் பிரெட் பாக்கெட் கரெக்டாக இருக்கும். ஏங்கிட்டனா ஃப்ரை பண்ண உடனே பிரெட்டு பாலில் போட்டு குக் பண்ணும்போது அந்த ஆயிலோட தன்மை வந்து கம்மியாகிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பால் போட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிரெட்டு போடுறோம். இப்போது இந்த பச்சை பால் நல்லா கொதி வந்திருக்கு. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் இதில் போடுறோம். இந்த இடத்துல பிரெட்டு போட்ட உடனே அந்த பால் நல்லா உரிய ஆரம்பிச்சிடும் இந்த பிரெட்டோட. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதை நல்லா மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் சக்கரை போடணும். எடுத்த உடனே சக்கரை போடாது. ஏங்கிட்டனா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா வரணும். ஸ்மூத்தாக உடஞ்சி வந்த பிறகு தான் சக்கரை போட ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒரு 100 150 ml எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும், அந்த ஸ்மூத்தாகவும் உங்களுக்கு அந்த அல்வா பண்ணுற அந்த டெக்ஸ்சர் போயிடும். அதனால தான் ஒன்றும் பாதியான ப்ரெட்டு மாதிரி கரெக்டாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 700 ml பால் போதும். இதுக்கு பிறகு சக்கரை போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தான் சக்கரை போடணும். எடுத்த உடனே சக்கரை போடக்கூடாது, சரிங்களா? இதுக்கு பிறகு சக்கரை போட்டிருக்கோம். இந்த சக்கரை போட்டு முடித்த பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். நல்ல அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு தான் நெய் போடுறோம். நீங்கள் எடுத்த உடனே அந்த பாலும் அந்த ப்ரெட்டும் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் சக்கரை போட்டிங்கன்னா கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இந்த சக்கரை போட்டு குக் பண்ண சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்ல அந்த ப்ரௌன் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இதில் பிளெயின் பால்கோவா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். எதுக்காக இந்த பிளெயின் பால்கோவை இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டுனா ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த பிளெயின் பால்கோவா யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் பிளெயின் பால்கோவா கிடைக்கலாம், வெறும் பிரெட்டு சர்க்கரையும் பாலும் போட்டு மிக்ஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோடய சஜஷன் இந்த மாதிரி பால்கோவா யூஸ் பண்ணுங்கள். பிளெயின் பால்கோவா கிடைக்காதவங்க இந்த மாதிரி ஸ்வீட் பால்கோவா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல உங்களோட சர்க்கரை அளவு வந்து நீங்கள் பார்த்து கம்மியாக போட்டுக்கணும், சரிங்களா? இப்போது இந்த பால்கோவா போட்ட பிறகு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நெய்யில் தாளிக்க போகிறோம். அந்த நெய்யில் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் தாளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு நிறைய விதம் இருக்குது. இதில் கொஞ்சம் வெள்ளை எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வெள்ளை எள்ளு போடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அந்த ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வேறு மாறும். அதனால் நீங்கள் அப்படியும் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பால்கோவா போட்டு நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பிறகு இன்னொரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். அந்த நெய் கொஞ்சம் சூடான பிறகு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துருங்க.
வறுத்து எடுத்த அந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் இந்த பிரெட்டோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க, அப்படிலாம் ஆஃப் பண்ணிடலாம். எதுக்காக ஸ்லோ ஃப்ளேம் அப்படிலாம் ஆஃப் பண்ணணும்னு சொல்ல வர கேட்டினா, அப்போ தான் இந்த நெய் வந்து கரெக்டாக இந்த பிரெட் அல்வாவோட மிக்ஸ் ஆகும். அந்த எண்ணெய் வந்து சூடாகும்போது, அதாவது நெய் வந்து சூடாகும்போது எப்பவுமே அப்சர்வ் ஆகாது. அதனால தான் எப்பவுமே ஸ்லோ ஃப்ளேம் அப்படிலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்ல வரேன். இது தொடர்ந்து ரவா லட்டு. ரொம்ப ஈஸி மெத்தட், கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது சொல்லி கொடுத்துருக்கேன். ரவா லட்டுக்கு தேவையான பொருட்கள்: ரவை 1/2 கிலோ, சுகர் பவுடர் 300 கிராம், ஹாட் மில்க் 100 to 150 ml, முந்திரி பருப்பு 10 to 15 நம்பர், காய்ந்த திராட்சை 10 to 15 நம்பர், நெய் 4 to 5 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ரவை லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த சர்க்கரை நல்லா ஃபைனாக பவுடர் அரைச்சிருங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் பவுடரு, கொஞ்சம் குறைன்னு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த பவுட்ரு பார்த்தீங்களா, கையில் எடுத்தீங்கன்னா மாவு மாதிரி இருக்கணும். அதாவது அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்துருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெய் நான் சொன்ன குவான்டிட்டி போட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக போடுறதுலாம் ஒன்றும் தவறு இல்லை, வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ராவும் போடலாம். சில பேர் 4 டேபிள் ஸ்பூன் போடணுமா அப்படி கேட்பாங்க. நெய் போட்டுன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால தான் நெய் தாராளமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு ரவை நான் சொன்ன குவான்டிட்டி 1/2 கிலோ அந்த ரவையை இதில் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு அந்த நெய்யும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் உங்களோட அடுப்பை மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா வறுக்கணும். இந்த ரவை வறுக்கிற பக்குவம் எனக்குன்னா நல்லா உதிரியாக வரணும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும்னு சொல்கிறேன். இந்த ரவை வறுத்து முடித்த பிறகு எப்படி இருக்குன்னு கேட்டால் மண் மாதிரி உதிரியாக வரும். அதுக்கு பிறகு தான் இந்த முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் போடணும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது இந்த ரவை வறுத்தாச்சு சொல்ல வரேன். கையில் எடுத்தீங்கன்னா ஒட்டாது, நல்லா உதிரியாக வரும். எப்படி கேசரிக்கு பண்ணுவீங்களோ அதே மாதிரி வறுத்துடுங்க. இதுக்கு பிறகு வறுத்த ரவையை அப்படியே ஒரு ட்ரேயில் போடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த சக்கரை பவுடர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணலாம், ஒரு சைடு சக்கரை அதிகமாக இருக்கும், ஒரு சைடு கம்மியாக இருக்கும். அதனால இந்த சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், யார் வேணாலும் வீட்டில் பண்ண முடியும். அதனால தான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரவை வந்து நல்லா உதிரியாக இருக்குது. அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ஏலக்காய் பவுடரும் பாலும் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஏலக்காய் பவுடர் ரவை லட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா அந்த வாசையை நல்லா எடுத்து கொடுக்கும். ஏற்கனவே நெய்யில் இந்த ரவையை வறுத்துருக்கோம். அதனால தான் இந்த ஏலக்காய் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். சில பேர் ஏலக்காய் பவுடர் தான் பரவாயில்ல விட்டுருங்க, மற்ற இன்க்ரீடியன்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி விடாதீங்க. கரெக்டான ரேஷில், கரெக்டான மெத்தடில், கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பால் யூஸ் பண்ணுறேன். பால் கரெக்டாக 100 to 150 ml யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த பால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சூடான பால் தான் யூஸ் பண்ணணும், பச்சை பால் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது கோல்டு மில்க் யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறேன். கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த பச்சை வாசனை வராது, அந்த பாலோட வாசனை. இதுக்கு பிறகு அந்த ரவை, சர்க்கரை, பால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அதுக்கு பிறகு நல்லா உருட்டிங்கன்னா ரவை லட்டு ரெடி. அதே டைமில் இந்த ரவை சூடு ஆறின பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரவுண்டாக பிடிக்கிற பக்கம் வராது. அதனால தான் சூடோட பிடிக்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி இந்த ரவை லட்டு எப்படி பண்ணுறது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இந்த ரெசிபி பண்ணும்போது ஃபஸ்ட்டு சக்கரை ரெடி பண்ணியிருக்கணும், அதாவது சக்கரை பவுடர் ரெடி பண்ணியிருக்கணும். அதுக்கு பிறகு ரவையை வறுத்துருக்கணும். அந்த ரவையும் சக்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியாக தேவையான அளவுக்கு பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ரவை லட்டு ரெடி. இப்போ பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்டைலில் ரவை லட்டு எப்படி நம்ம வீட்டிலே பண்ணுறது. அதுவும் இந்த தீபாவளிக்கு நிறைய ரெசிபி பண்ணுவேன். அந்த டைமில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி நம்ம வீட்லேயும் பண்ண முடியும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரவை லட்டு எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இது தொடர்ந்து எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி குலோப் ஜாமுன். குலாப் ஜாமுன் தேவையான பொருட்கள்: பிளெயின் கோவா 1/2 கிலோ, மைதா
200 கிராம், சர்க்கரை 1 கிலோ, பேக்கிங் சோடா 1 கிராம், தண்ணி 850 ml, ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், பிஸ்தா கார்னிஷ்க்கு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இந்த சுகர் சிரப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் கடாயில் சக்கரை 1 கிலோ போட்டிருக்கேன். இந்த சக்கரை போட்ட பிறகு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணணும். எதுக்காக கேட்டிங்கன்னா, சம்டைம் உங்கள் கடாய் வந்து சூடாக இருக்கும். அந்த டைமில் சக்கரை போட்டிங்கன்னா மெல்ட் ஆகும், கேரமல் ஆகும். அந்த மாதிரி வந்தால் கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்பை ஆன் பண்ணாமல் சக்கரையும் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் அந்த மெஷர்மெண்ட் கிளாஸ் ஒன்று பார்த்தீங்களா, இந்த 1 கிலோ சர்க்கரைக்கு கரெக்டாக 750 ml தண்ணி ஊற்றிருக்கேன். டோட்டலாக 850 ml வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 750 ml யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக பால் ஊற்றுறோம். எதுக்காக இந்த பால் யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கரையில் அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வெள்ளையாக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வர டைமில் அந்த அழுக்கை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றினா டெம்பரேச்சர் டவுன் ஆகும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு சர்க்கரையில் அழுக்கு இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி தான் திருப்பி நல்லா கொதிக்க வரும். கொதிக்க விட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு இந்த சுகர் சிரப்பு நல்லா க்ளீனாக ரெடி ஆகிடும். எப்போவுமே ஜாமுன் நீங்கள் பண்ணும்போது வீட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த சக்கரை தண்ணி ரெடி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஜாமுன் ஃப்ரை பண்ண போகணும். இந்த சுகர் சிரப்போட பக்குவம் எப்படி கேட்டிங்கன்னா, அந்த கம்பி பதம் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதாவது கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். அதே டைமில் கரண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டான டெக்ஸ்சர் இருக்கணும். கெட்டியாக இருந்தால் சுகர் சிரப்பு இறங்காது அந்த ஜாமனில். இதுவே தண்ணியாக இருந்தால் அந்த ஃப்ரை பண்ணி போடும்போது அந்த ஜாமன் மேலே இருக்க ஸ்கின், அதாவது அந்த ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே டைமில் திக்காக இருக்கக்கூடாது. கரெக்டான டெக்ஸ்சரில் சுகர் சிரப் நீங்கள் ரெடி பண்ணினா ஜாமுன் சூப்பராக வரும். இதுக்கு பிறகு ஜாமுன் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பிளெயின் கோவா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ரெடிமேட் மிக்ஸ் வச்சு பண்ணுறது பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த பிளெயின் கோவா வச்சு பண்ணும்போது ப்ராப்பரான டெக்ஸ்சர், நீங்கள் ஒரு ஸ்வீட் கரெக்ட் பண்ணணும் இந்த மெத்தட் தான் பண்ணுவாங்க. இதே ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டாலும் இந்த பிளெயின் கோவா வச்சு தான் பண்ணுவாங்க. அதனால் இப்போ இந்த பவுலில் பிளெயின் கோவா போட்டிருக்கேன். அதே டைமில் மைதா போட்டிருக்கோம். இந்த மைதா பிளெயின் கோவா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தனித்தனியாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். இந்த பிளெயின் கோவா எங்கே கிடைக்கும் கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்வீட் கடையில் போய் கேளுங்க. கண்டிப்பாக அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோமா, இந்த இடத்துல குக்கிங் சோடா போட்டிருக்கேன். இந்த குக்கிங் சோடா எக்ஸாக்டாக 1 கிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த வெயிட் மிஷினை வச்சு நான் செக் பண்ணி போடுறேன்னா, இந்த குக்கிங் சோடா அதிகமாக இருந்தாலும், அதாவது 1 கிராம் பதில் 2 கிராம் 3 கிராம் அப்படி போட்டாலும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக வராது. இதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய் பவுடர். இதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பேக்கிங் சோடா, ஏலக்காய் பவுடர், நெய் இந்த 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பிளெயின் கோவா மைதா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே 850 ml தண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 750 ml சுகர் சிரப்புக்கு, மீதி 100 ml இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கோவா மைதாவோட மிக்ஸ் பண்ணுறதுக்காக 100 ml போட்டிருக்கோம். சில பிளெயின் கோவா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அந்த டைமில் ஒரு 25 50 ml எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் தண்ணி. சரிங்களா? இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிடணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வரும். அதே டைமில் கையில் ஒட்டாமல் கரெக்டாக வரணும். இதுக்கு பிறகு இந்த குலோப் ஜாமை ரவுண்டாக எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவு எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு கையில், அதாவது உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி மெதுவாக ரிலீஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது நல்லா ரவுண்டாக வரும்.
இதுவே ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் ரவுண்டாக விட்டுனீங்கன்னா உடஞ்ச மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன வேணா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது வெடி புட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் வாட்டி எப்படி ப்ரெஸ் பண்ணி நான் பண்ணோம் அதே மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது இந்த டோவை நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு எண்ணெய் கடாய் இருக்குது. அந்த எண்ணெய் தொட்டினா லைட்டாக சூடாக்கணும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் மைதா போடுறோம். எதுக்காக இந்த மைதாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் அடிபிடிக்க ஆரம்பிக்கும். இதே இரும்பு கடாய்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எண்ணெய் கடாயில் போடுங்க. போட்ட உடனே அந்த பபுள்ஸ் வந்து ஸ்லோவாக சின்னதாக வரும். நீங்கள் போட்ட உடனே அந்த பபுள்ஸ் பெருசாக இருந்ததுன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கும். அப்போ அந்த குலோப் ஜாமுன் வெந்து வராது. அதனால் ஒரு பீஸ் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படி லைட்டாக பபுள்ஸ் வருதா, அதுக்கு பிறகு 1 by 1 போட்டு அந்த எண்ணெயை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, கீழே கடாயிலும் ஒட்ட ஆரம்பிக்காது. அதே டைமில் அந்த எண்ணெயை மேலே கரண்டி வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த நல்லா மிக்ஸ் ஆகி வரும் அந்த ஆயிலோட. இதெல்லாம் சின்ன விஷயம், டிப்ஸு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ரவுண்டாக போட்டிருக்க டப்ளிங்ஸை ஆயிலில் போட்ட உடனே கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணால் உடையதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸ்லோ ஃப்ளேமில் இந்த ஜாமுனை நல்லா குக் பண்ணி எடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்களா விரிச்சல் விட்ட மாதிரி இருக்கா அந்த ஜாமன். இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டாக உருட்டினிங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெடிப்படும். அதனால தான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணி மெதுவாக ரிலீஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக சூப்பராக ஜாமன் ரெடி. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை இதில் போட்டிருக்கோம். நீங்கள் சுகர் சிரப்பு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி போகிற டைமில் கரெக்டான டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுனாக இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா ஊற விட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஜாமனை கரண்டில் எடுத்து பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல இருக்குல்ல. இப்போ உடைச்சு காமிக்கிறேன். அந்த சுகர் சிரப் நல்லா இறங்கியிருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும் வீட்டில் பண்ணும்போது. இன்றைக்கி நம்ம சேனலில் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக் வரும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன்.